வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை நோய் இடர்பாட்டை அதிகரிக்கக்கூடிய 5 பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். இதய நோய்கள் மாதிரி தான் சர்க்கரை நோயும் கூட இன்றைய நவீன சமுதாயத்தில் அதிகமாக வரக்கூடிய நோய். மரபு ரீதியாக மட்டுமே வர்றது கிடையாது இந்த சர்க்கரை நோய். ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைகளும் கூட இதுக்கு காரணமாக இருக்கு. சாப்பிட்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிட்டாலே சர்க்கரை நோயை தடுக்கிற வழியிலிருந்து அது ஒன்றா அமைஞ்சிரும். சர்க்கரை நோய் வரத்துக்கான சில பழக்க வழக்கங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. இனிப்பூட்டப்பட்ட பானங்கள்ல கலோரிகளும் சர்க்கரையும் அதிக அளவுல இருக்கக்கூடும். அதனால சோடா மற்றும் இதர பாட்டில் பானங்கள் நாம சர்க்கரை சேர்க்கப்பட்ட இனிப்பூட்டப்பட்ட பானங்களை குடிக்கிறத குறைக்கணும். இல்லை அப்படின்னா உடல் பருமனும் சர்க்கரை நோயும் நம்மளுக்கு வந்துடும். தாமதமாக உண்ணுதல். நீங்க தாமதமா சாப்பிட்றவங்களா? சர்க்கரை நோய் வரத்துக்காக ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. தாமதமா சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு பாதிக்கப்படும். அதனால சர்க்கரை நோய் ஏற்படுற இடர்பாடும் அதிகமாயிடும். நார் சத்து குறைபாடு. நார் சத்து நிறைஞ்ச உணவுகளை அரிதா சாப்பிட்றதுனால உங்களுடைய செரிமான ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இது செரிமானத்தை பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் இடர்பாடுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும். நடு இரவில் நொறுக்கு தீனியை சாப்பிட்றது. நைட்ல தூங்க நீங்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அதே நேரத்துல அதிக கலோரிகள் இருக்கிற நொறுக்கு தீனியை சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இது சர்க்கரை நோயை ஏற்படுத்துற சாப்பிட்ற பழக்கங்கள்ல ஒண்ணு. மன அழுத்தம். மரபு ரீதியா உங்களுடைய குடும்பத்துல சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா மன அழுத்தத்தை பராமரிச்சு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதா இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவுகளை பாதிக்க கூடும். குறிப்பு. அதாவது நம் சில பழக்க வழக்கங்களை சர்க்கரை நோய் வர்றதுக்கான சில காரணங்களா இருந்துச்சு. ஆனா அளவுக்கு அதிகமான சர்க்கரை பண்டங்களை நம்ம சாப்பிட்றது அல்லது நைட்டு நேரத்துல நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைகளை தவிர்த்துடணும். நீங்க உங்க குடும்பத்தை விரும்பினீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தின் மீது அக்கறையா இருங்க. நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.